அனைவருக்கும் வணக்கம். நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா சின்ன பூமர் பெரிய பூமர் உட்காந்து பேசியிருக்காங்க. சின்ன பூமர் மணி அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி விசித்ராமா ரொம்ப டவுன் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பூமர் தினேஷ் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி அவங்க டவுன் ஆகுறாங்களா அதான் எனக்கு வேணும் அப்படிங்கிறார். என்ன ஒரு எச்சத்தனம் பாருங்கள். அதாவது விசித்ராமா டவுன் ஆகிறதா இவருக்கு வேணுமா? இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட புத்தி எவனுக்குமே இருக்காது. இந்த பூமர் தினேஷுக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. திருப்பி இவருக்கு தினேஷ் கேட்குறாரு, அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ படுத்துருக்காங்க, படுத்து அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன பூமர் சொல்கிறான். இவங்க ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, எப்படியாவது இந்த பூமர் கும்பல் ஒரு 4-5 பேர் இருக்காங்களா, அவங்களுக்கு என்னென்னா எப்படியாவது விசித்ரா டவுன் பண்ணிடணும், அவங்கள கேம் விட்டு வெளியே தேரணும், அவங்கள வீட்டை விட்டு வெளியே தேரணும். அதையே எண்ணத்தோடய சுற்றிட்டு இருக்கேன் இந்த எச்சப்பைய தினேஷ். இந்த எச்சப்பையலுக்கு இந்த பூமர் மணி அப்படி தான் சொல்லணும். விசித்ரா டவுன் ஆகிறதுல இவனுக்கு என்ன அப்படி, அதான் எனக்கு வேணுமா, விசித்ரா டவுன் ஆகிறதா இவனுக்கு வேணுமா? போய் கடைசியில் ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்க ஒரு லேடியோட போய் சண்டை போடுறியாடா மானங்கட்ட பூமர், அப்படி தான் சொல்லணும். ஏன் நீ பார்த்தீங்கன்னா வேற எவன்ட்டையா சண்டை போடு, ஏன் நீ ஒரு கரெக்டான ஒரு ஆள்னா விஷ்ணுவோட சண்டை போடு, ஏன் விஷ்ணுவை சண்டை போட்டால் அவனை வச்சு கிழிச்சிருவான் அப்படிங்கிற பயமா? இல்லை இந்த மானகட்டா மணிகிட்டையா சண்டை போடு, போட மாட்டேன். அவன் பார்த்தீங்கன்னா இந்த பூமர் தினேஷுக்கு விசித்ரா டவுன் பண்ணே அலைவான். ஆனால் விசித்ராவும் விட்டு கொடுத்து போகிற ஆள் இல்லை. நேற்று கேம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம் பண்ணி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது நிக்சனை ஜெயிக்க வைச்சதில் விசித்ராமா 101% ஜெயிக்க வச்சாங்க. இந்த பூமர் கும்பல்லேருந்து ஜெயிக்கலையில் அதுவரை சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேமை தெளிவானாங்க. ஆனால் அந்த 2 பூமரும் உட்காந்து கதறுது, விசித்ரா டவுன் பண்ணணும் சொல்லி. அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.